பிரைஸ் பீட் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையை பற்றின உபதேசம், அதை குறித்து தான் நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது எதிரே நின்று பார்த்து கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு மகா சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டதை கண்ட பொழுது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் தான் என்று சாட்சி பகிர்ந்ததாக நாம் மார்க் 15:39 வாசிக்கிறோம்ல. சிலுவையை நோக்கி பார்த்தவன் இவ்வாறு சாட்சி பகிர்ந்தான், சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வனாந்தரத்திலே மன்னாவை கொண்டு போஷித்தார். அந்த மன்னாவுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்த போது, நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம், இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்ன பொழுது தேவன் அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அதனால் பலர் செத்து போன பொழுது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி கம்பத்தின் மேல் உயர்த்தி வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. யோவான் 3:14 வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தப்படுவான்ல. லூக்கா 14:27 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. அன்றைக்கு சிரேனே ஊரானாகிய சீமோன் வருத்தத்தோடு தான் இயேசுவினுடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றான். ஆனால் பிற்காலத்தில் அவனுடைய மகனாகிய ரூஃபஸ் தேவனுடைய ஊழியக்காரனாக மாறி போனான்ல. நாமும் கிறிஸ்துவனுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கும்படி அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்வோம். அவருடைய சுமை லகுவாயும் அவருடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.